கோடை மற்றும் ஞாயிறு விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர். குடும்பமாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். காரைக்கால் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் பூங்காக்களில் விளையாடியும் மகிழ்ந்தனர். இதனால் காரைக்கால் கடற்கரை விழாக்கோலம் பூண்டது. இதேபோல் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அணையில் குளித்தும் பூங்காவில் விளையாடியும் விடுமுறையை கழித்தனர். குமரியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டிய நிலையில் குடும்பமாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் திராணத்தின் எதிரொலியாக விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். பிரதமர் மோடி கடந்த 3 தினங்களாக விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தங்கியிருந்து தியானத்தில் ஈடுபட்டார். அவர் தங்கியிருந்த 3 நாட்களும் சில கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். பிரதமர் தியானம் செய்த காட்சி பல்வேறு ஊடகங்களில் வெளியான நிலையில் அவர் தியானம் செய்த மண்டபத்தை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.